மக்களே இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நேத்து காவேரி வந்து விஜய வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு காவேரியே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, காவேரியோட வாய்ஸ் வந்து விஜய் கேட்டோனே அவர் பட்ட பாடு இருக்கே, இதுதான் விதிங்கிறது அப்படிங்கிறது மாரி அவங்க தாத்தா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி காவேரி வந்து ஸ்கூல்ல வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து காவேரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு அது அந்த பொண்ணு சொன்னதையெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. வந்து கட்டி பிடிச்சது, அதுக்கப்புறம் "மிஸ் எனக்கு அம்மா கிடையாது மிஸ். அப்பா மட்டும் தான் இருக்காங்க. எங்க அப்பாவ நீங்க வந்து பார்க்கணும்" அப்படின்னு சொன்னது. எல்லாத்தையும் அந்த பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே காவேரி வந்து தனியா தூரத்தில நின்டு கொஞ்சம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கீழ விழுந்துருச்சு. விழுந்துட்டு "அம்மா" அப்படின்னு கூப்பிட்டோனே காவேரி அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. "ஓ! இதான் அம்மாவுக்கும் பொண்ணுக்குரிய பாசமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது மாரி இருந்தது. ஸோ அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க காவேரி. ஓடி வந்துட்டு, "என்ன பார்த்து விளையாடுறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து இது சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு, அவங்க குட்டி காவேரியோடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இவங்க இந்த பொண்ணு வந்து அடிபட்டுருக்கு. அதனால வந்து கூட்டிட்டு போயிடுங்க, கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ் சொன்னாங்க. உடனே காவேரி அவங்க ஃபோன எடுத்து டயல் பண்ணாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு. ஸோ விஜய் வந்து அங்கே அந்த சொட்டத்துல, அந்த ராதா, அந்த தாத்தா அவங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ காவேரியோட வாய்ஸ் கேட்டவுடனே, ஆஹா! நம்ம காவேரி வாய்ஸ் மாரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. பட் யாரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், நான் மிஸ்ஸு, ஸ்கூல் மிஸ்ஸு இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓகே வெயிட் பண்ணுங்க நானே வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். குட்டி காவேரிய வந்து காவேரி தான் குட்டி காவேரியோட அம்மா வந்து காவேரி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுச்சுன்னா செம்மையா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் விஜயாவது காவேரிய பார்க்கணும். பார்த்தாலே அந்த மொமெண்ட் பயங்கரமா இருக்கும். வாய்ஸ் கேட்டதுக்கே விஜய் வந்து அப்படியே ஒரு மாரி அப்படியே இதாயிட்டாரு. ஸோ நேரா பார்த்துட்டாரு. ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மாட்ட தான் வந்து குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த தருணம் மட்டும் எப்படா நடக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. தயவுசெய்து நாளைக்கே குடுத்துருங்கடா, நாளைக்கே அந்த மாரி வச்சுருங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 2 கியூட்டான மொமெண்ட் நடந்துச்சு. அந்த குட்டி காவேரி கீழ விழுந்துட்டு அம்மா அப்படின்னு சொன்னோனே காவேரி வந்து ஓடி வந்தது. அதுக்கப்புறம் காவேரியே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "ஹலோ சார்" அப்படின்னு சொன்னப்போ விஜயோட அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஏன்டா இன்னும் இவங்கள பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. சீக்கிரமா சேர்த்து வைங்கடா. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.